அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். குடும்பத் தலைவிகள் வீட்டில் கொஞ்சம் நிம்மதி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு சின்ன பதிவு தான். 10 நிமிஷத்து வரைக்கும் பேசுவேன், அதுக்கு மேலே போகாது. எப்பயுமே வீட்டில் என்ன சொல்லலாம்னா நாம் என்ன செய்யணும்னா காலையில் எப்படி எந்திக்கணும். முதல்ல காலையில் எப்படி எந்திக்கணும். காலையில் எந்திக்கிறத பற்றி இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. காலையில் எப்படி எந்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது. எல்லோரும் மேக்ஸிமம் கட்டிலில் தான் படுப்பீங்க. அந்த கட்டிலில் படுக்கிறவங்க காலையில் எந்திக்கும் போது என்ன சொன்னோன்னா, அந்த கால் கீழே விழக்கூடாது. கீழே தரையில் படக்கூடாது. தரையில் பெட்டில் உட்காந்து எந்திரிச்சிட்டு என்ன சொன்னான்னா, தரையில் படாமல், கால் தரையில் படாமல் ஊனாமல் விநாயகப் பெருமானை நினச்சிட்டே நாங்கள் நினச்சி இன்றைக்கி நாள் நல்லா இருக்கணும் ஐயா, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுயா, எனக்கு இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து நான் நைட்டு படுக்க வர்ற வரைக்கும் எனக்கு எந்தவித சங்கடங்களும் இருக்கக்கூடாது, நான் போகிற வேலைகள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு கும்பிட்டுட்டு தான் காலை கீழே வைக்கணும். இந்த டயத்தில் மிஞ்சி போனால் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். எந்திரிச்சிட்டு காலை கீழே வைக்காமல் நாம் இதெல்லாம் வேண்டிட்டு ஓம் கம் கணபதேய நம, ஓம் கம் கணபதேய நம அப்படின்னு ஒரு 11 தடவை சொன்னால் போதும். அவ்வளோதான். அதுக்கு பிறகு காலை கீழே வச்சுட்டு நீங்கள் முகத்தை கழுவிட்டு பாத்ரூம் போயிட்டு அது உங்கள் வேலைகளை நீங்கள் பாருங்கள். அன்றைய நாள் சிறப்பாகும். எல்லார் வீட்லேயும் என்ன சொல்லலான்னா வாஸ்து குறைபாடு இருக்கும். வாஸ்து குறைபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்காக வீட்டை இடிக்கலாம் முடியாது. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாக. சில பேருக்கு வாசலில் செருப்பை கழட்டி போடாத, அங்கே ஓடாத, இங்கே ஓடாத, வண்டி அங்கே நிறுத்தாது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஒரு வேலையும் நடக்காது. செருப்பை தள்ளி போட்டுக்கிற வேண்டியது என்ன. நம்ம என்ன பெரிய பங்களா கட்டினாலும் வாசலுக்கு தான் நீங்கள் வர முடியும். வாசலை விட்டு நீங்கள் எங்கேயும் போக முடியாது. கொஞ்சம் ஒதுக்கி போட்டுக்கிற வேண்டியதான். எல்லோரும் செருப்பு சனீஸ்வர பகவானா, அதனால் என்ன சொல்லலாம்னா முடக்கமாயிருமா. அந்த ஆளை மாதிரி என்ன சொன்னால் ஒரு நல்ல மனுஷன் யாருமே கிடையாது. அற்புதமான மனுஷன். அந்த ஆள்கிட்ட நீங்கள் பழகி பார்க்காமலே என்ன சொல்கிறேன்னா நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரு ஆளை குறை சொல்லுங்க. ஒருத்தர் பழகி பார்க்காமலே நம்ம ஆளுக்கு குறை சொல்லிடுவான். சனீஸ்வர பகவான் 7.5 ஓடுதான், அதெல்லாம் ஓடாது. சனீஸ்வர பகவான் வலுத்த ஒரு நபர் பாருங்கள், இல்வாழ்க்கை சூப்பராக இருப்பார். முதல்ல நமக்கு அதான தேவை. வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது ஒரு பிரைட்னஸ் வேணும் என்று சொன்னால் இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்கணும். அயன சயன போகஸ்தானம் நன்றாக இருந்தால்தான், அயன சயன போகஸ்தானம் நன்றாக இருந்தால் தான் துட்டு நல்லா வரும். அயன சயன போகஸ்தானம் நல்லா இல்லைன்னா அவனுக்கு துட்டு வராது. இது யாருக்கு தெரியாமல் சனீஸ்வர பகவானை குறை சொல்கிறீங்க. அதனால் செருப்பை வீட்டு வாசலுக்கு போய் தள்ளி போடுங்க, அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனைலாம் வராது. அப்போ என்ன சொன்னேன்னா, வீட்டில் வாஸ்து குறைபாடு எல்லார் வீட்லேயும் 100% வாஸ்து குறைபாடு இல்லாமலாம் இருக்காது. ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன மைனஸ் இருக்கும். அப்போ என்ன சொன்னேன்னா, நீல கலர் பல்பு இருக்கு இல்லையா, நீல கலர் பல்பு, அதை என்ன சொன்னேன்னா சென்டர் ஹாலில் போடுங்க. 1 வாசலில் போர்டிகா வச்சுருப்பீங்க இல்லையா, வாசலில் போர்டிகாவில் என்ன சொன்னாலும் நீல கலர் பல்ப் போடுங்க. உங்கள் வீட்டில் என்ன வாஸ்து கோளாறு இருந்தாலும் ஓடி போயிடும். 2வது பாயிண்ட்டு, வாஸ்து கோளாறு ஓடி போயிடும். காலையில் எந்திக்கும் போது எப்படி எந்திக்கணும், ஓகேவா? அப்போ நீலக்கலர் பல்பு வாஸ்து கோளாறை சரி பண்ணிடும். நீங்கள் எப்போ வேணாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போடுங்க, நைட்டு வேணாலும் போட்டுருங்க. அந்த வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் ரேட்டிவேஷனை நீலக்கலருக்கு யார், நீலக்கலருக்கு சனீஸ்வர பகவான் தான். அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறான்னா இந்த நீளம் மூலம் அடியெல்லாம் யாரும் பேசலாம் முடியாது. ஏன்னா என்னுடைய கலரை
இவர்கள் யூஸ் பண்ணி விட்டார்கள், ஏன்ட்டெல்லாம் உன் கதை நடக்காது அப்படின்றவர். அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து யாருமே ஜெயிக்க முடியும். உலகத்திலே அவர் கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிரகம் தான் சனீஸ்வர பகவான். ரைட், ஓகே. அப்போ நீல கலர் பல்ப் போட்டேன். அப்போ வீட்டில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பெட்ரூமில் மஞ்சள் கலர் பல்ப், ரொம்ப ரொம்ப பிரைட்னஸ் இல்லாத மஞ்சள் கலர் பல்ப். மஞ்சள் கலர் பல்பு வந்து என்ன சொல்கிறான்னா வெடி பல்பு பெரிய கேதுவோடைய தாக்கத்தை வந்து அடித்து நொறுக்கிடும். கேதுவோடைய தாக்கத்தை வந்து நீங்கள் வந்து அடித்து உறுதியாக நொறுக்கிறீங்க, எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அந்த கேதுவோடைய தாக்கத்தை வந்து அடித்து விரட்டக்கூடிய சக்தி வந்து மஞ்சள் கலர் பல்புக்கு உண்டு. இப்போ பெட்ரூமில் ஒரு மஞ்சள் கலர் பல்பு ரொம்ப வந்து பிரைட்னஸ் இல்லாமல் லோவாக போட்டுட்டு அந்த அந்த மஞ்சள் கலர் பல்பு நீங்கள் எந்திரிச்ச உடனே என்ன சொன்னான்னா தெரியணும், தெரியணும், அதை பார்க்கணும். இப்போ ஒரு அலுவலகம் இருக்குது, இப்போ ஒரு அலுவலகம் இருக்குதுன்னா அந்த அலுவலகத்தில் ஒரு மஞ்சள் பல்பை வந்து ரெகுலராக போட்டுவிட்டாச்சுன்னா வருகின்ற கஸ்டமர்களுடைய நெகட்டிவ் ப்ளஸ் நம்மளை தாக்கக்கூடிய சக்தியெல்லாம் ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கும். ஒவ்வொரு ஜாதகத்துலலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஜோதிடரவே வீழ்த்தக்கூடிய சக்தியெல்லாம் வந்து எதுக்கு வந்து உட்காரோம், அது உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கோ, எதிராளி ஜாதகத்தில் உங்களோட ஜாதகம் பார்க்க வரான் ஜாதகத்தில் உங்களுக்கு சனி இருக்கிற இடத்துல அவனுக்கு கேது இருந்தால் உன்னை ஆஃப் பண்ணி போட்டு போயிடுவான், உனக்கு தொழில் ஓடாது. அந்த ஜாதகத்தை உள்ளே வாங்கி வச்சிடக்கூடாது. நமக்கு சனி இருக்கின்ற இடத்தில் வருகின்ற கிளையண்ட்டுக்கு கேது இருந்தால் உங்களுக்கு ஆப்பு உறுதி, அதில் மாற்றமே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஜாதகம் பார்க்குறவங்க என்ன சொன்ன, நமக்கு இவன் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கான், இவனுக்கு ராகு கேதுகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். கேது தான் இதில் மெயின். அப்போ சனி இருக்கின்ற உங்களுக்கு இருக்கின்ற இடத்தில் எதிராளிக்கு கேது, இப்போ எனக்கு சனி கும்பத்தில், எனக்கு எதிராளி வந்து கும்பத்தில் கேது இருக்கிற மாதிரி வந்துட்டான்னு வைங்க, அன்றைக்கி தொழில் எனக்கு ஓஞ்சிச்சு. வந்துட்டு போயிட்டான்னு அவ்வளோதான், அன்றைக்கி அவ்வளோதான். இருக்கிற எங்கேயாச்சும் சேவிங்ஸில் போட்டு வச்சுருக்கிற ரூபாய் எடுத்துகிட்டு பேசாமல் அமைதியாக போயிடணும். அந்த ஜாதகத்தை அவன் கையில் அப்படியே திருப்பி கொடுத்து விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா நீட் பண்ணிடணும். இதை செஞ்சிடும். இது வந்து ஒரு கணக்கு. அப்போ மஞ்சள் பல்ப் போடணும். எப்பயுமே நிற்காமல் ஓடக்கூடிய ஒரு தன்மை மனிதனுக்கு வேணும். அதனால் வந்து 7 குதிரைகள் தண்ணீரில் ஓடி வருகின்ற மாதிரி, அந்த தண்ணீரில் ஓடி வருகிற மாதிரி இருக்கணும். பின்னாடி வந்து என்ன சொல்கிறான்னு எதிர்க்கணும். சந்திரன் வந்து வட்டமான சந்திரன் அழகாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வீட்டில் செட் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு என்ன சொன்னான்னா அந்த லைட் எரியும் போது அந்த குதிரைகள் ஓடி வருகின்ற மாதிரி இருக்கிறதை வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் நேரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் காலை கீழே போடாமல் விநாயகரை நினச்சி பார்க்கும்போது அதையும் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளஸ் ஆகும். இது வீட்டில் இருக்கிற நெகட்டிவை போய்க்கிறோம். ப்ளூ கலர் பல்பு வந்து வாஸ்து கோளாறை நீக்கிறோம். வாஸ்து கோளாறு கணவன் மனைவி சண்டை வராமல் இருக்கணும். என்ன செய்கிறது அப்படின்னா வீட்டுக்காரரை அடுப்பாங்கடத்துக்கு கூப்பிட்டு, வீட்டுக்காரரை வந்து என்ன சொன்னான்னா அடுப்பாங்கடத்துக்கு கூப்பிட்டு நீட்டாக வந்து என்ன செய்யணும், நீட்டாக வந்து என்ன சொன்னால் ஒரு கீழே வந்து என்ன சொன்னால் ஒரு ஜமுக்காலத்தையோ இல்லை ஒரு துண்டையோ அழகாக விரித்து நீங்கள் சாப்பாடு வந்து வீட்டுக்காரருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எதில் கொடுக்கணுன்னா கீழே உட்கார வச்சு அடுப்பாங்கடத்தில் தான் சாப்பாடு கொடுக்கணும். அப்போ தான் கணவன் மனைவி அந்யோன்யம் வந்து நல்லாயிருக்கும். நம்ம அடுக்கு நாய் தூக்கி வச்சுட்டு போன மாதிரி தூக்கி வச்சுட்டு போகக்கூடாது, ஓரத்தில் இருக்கணும். அவர்கள் சாப்பிட நம்ம குழம்பு ஊற்றுறதோ ரசம் ஊற்றுறதோ ஊறுகாய் எடுத்து வைக்கிறதோ வேறு என்ன வேணும்னு வந்து கேட்டு வைக்கத்தான் அந்த குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நல்லாயிருக்கும். 2வது, எந்த பொம்பளையும் தென்மேற்கு மூலையில் வடமேற்கு மூலையில் இருக்கிற படுக்கை அறையில் போய் படுக்கக்கூடாது. நோய் வந்தால் படுத்துடணும். படுத்துட்டு நோய் சரியான பிறகு பெட்ரூமில் கணவனோடு தான் படுக்கணும். சின்ன வயசுக்காரங்க வந்து அப்படி தான் இருப்பீங்க. இந்த வயதான கிழங்கட்டை இருக்குது தெரியுமா,
உனக்கு வயசாச்சு, உன் ஓரத்தில் நான் இருக்க மாட்டேன், என் ஓரத்தில் இருக்க மாட்டேன், உங்களுக்கு தருத்திரம் தான். அப்போ கணவர் கட்டிலில் படுத்து கிடந்தாலும் மனைவி பெட்ரூமில் கீழே ஒரு பாயை விரிச்சோ இல்லை இன்னொரு சின்ன பெட்டு போட்டோ, எத்தனை வயதானாலும் கணவன் மனைவி வந்து என்ன, எனக்கு வயதாகி விட்டது, நான் பேரம்பேத்தி எடுத்து விட்டேன், எனக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கணவனை தனியாக படுக்க போட்டு நம்ம ஹாலில் போய் படுக்கிறது, இல்லை நான் வந்து என்ன சொல்கிறேன், நான் வந்து பேரம்பேத்தியை போட்டு எங்கனையாச்சும் ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறது உங்களுடைய குடும்பத்திற்கே கேடு. இது நிறையா பொம்பளை செஞ்சிட்டு இருக்காங்க. கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்க, எனக்கு வயசாகி, உனக்கு வயசாகி போச்சு உண்மை, ஆனால் புருஷன் தான் பொண்டாட்டி தானே. இதை தெரியாமல் என்ன சொல்கிறேன், எனக்கு வயசாகி போச்சு, உனக்கு வயசாகி போனதுனால தாம்பத்திய வாழ்க்கை வேண்டாம், ஆம்பளைக்கு முடியாது. 30 வருஷத்துக்கு மேலே பூரா வந்து விரயம் பண்ணி 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 உங்களை வலிமையாக்கிட்டு வந்து இவன் என்ன செஞ்சுருப்பான், அப்படியே வந்து எலும்பு தோல் தான். அந்த மனிதன் வந்து என்ன சொன்னான்னா, அந்த மனிதனுக்கு என்ன வேண்டும் என்று தெரியுமா, ஒரு ஆள் பக்கத்தில் வீட்டை வாங்கணும் படுத்து கிடக்கு, நம்ம இங்கே படுத்து கிடக்கும். அப்போ ராத்திரி ஒரு தண்ணி கேட்டாலும் கூட எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து அந்த ஆதிபத்தியம் வேணும். இது பெரும்பாலான இடங்களில் இல்லாத காரணத்தினால் ஆம்பளையே சீக்கிரம் செத்து போயிடுறாங்க. பொம்பளைகள் பாருங்க 80 வயசு வரைக்கும் இருப்பா. என்ன காரணம்னா, எங்கேயாச்சும் உங்கள் பிள்ளைய வீட்டில் சட்டி பானையை கழுவிக்கிட்டு இருக்குது, பேரம்பேத்தியை தூக்கிட்டு அலையிறது, ஆனால் புருஷனை சீக்கிரம் கொண்டு போடுறது. என்னையா அநியாயம், இது நிறைய இடத்துல அநியாயம் நடந்துகிட்ருக்கு. அப்போ கணவன் மனைவி எத்தனை வயதானாலும் ஒரே ரூமுக்குள்ளே படுங்க. வடமேற்கு மூலையில் இருக்கின்ற அந்த விருந்தினர் அறையில் பேசிக்கலாம், வச்சுக்கலாம், கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம், ஆனால் நைட்டு படுக்கக்கூடாது. படுத்தால் கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க. ஏன்னா அது பிரிக்கிறதுக்கு உண்டான இடம். ஆனால் ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைய 108 நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே கொண்டு படுக்க வைங்க, வடமேற்கு மூலையில் போய் படுக்க வைங்க, கல்யாணம் கண்டிப்பாக நடந்துடும். ஒரு மாப்பிள்ளை வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவான். அப்போ இதெல்லாம் வாழ்வியல் நடைமுறைகளை நாம் தெரிந்து வைத்திருந்து செயல்பட என்ன சொல்கிறான்னா வந்து வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஒரு பூஜை ரூமில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து 5 to 6 விளக்கறிய விடுங்க, சாயந்தரம் 6 to 7 விளக்கறிய விடுங்க. ஒரு விளக்கு வடக்க பார்த்து தெரியணும், ஒரு விளக்கு வந்து கிழக்க பார்த்து தெரியணும். ஆனால் அந்த பூஜை ரூமில் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் 2 வெத்தலை, ஒரு பாக்கு வைத்தீர்கள் என்று சொன்னால் பெண் சக்தி என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வம் வந்து அங்கே உள்ளே வந்து உட்கார்ந்துடும். இதை டெய்லி வைங்க. அந்த வெத்தலையை வந்து என்ன சொன்னான்னா, உங்களால் வந்து என்ன சொன்னான்னா வந்து சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்ருங்க. பிள்ளைகளுக்கு என்ன சொன்னான்னு லேசாக பிச்சு கொடுங்க. கணவருக்கு அந்த வெத்தலையை கொடுங்க. ஒரு வெத்தலை தின்னாங்கன்னா என்ன சொன்னா வயிறு ஜீரண சக்தி ஆகும். இதெல்லாம் வந்து வெத்தலைக்கு ஒரு பூஜை ரூமில் ஒரு வீட்டில் டெய்லி 2 வெத்தலை, ஒரு பாக்கு கண்டிப்பாக வைக்கணும். இப்படி வச்சால் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த வீட்டில் வந்து தெய்வ கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் முக்கியமானது. இதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க. இது ஒரு வாழ்வியல் பரிகாரம். இதை செய்ய வீடு சூப்பராக இருக்கும். எந்த பெண்ணும் தலைவாசலில் உட்காராதீர்கள். தலைவாசல் என்பது ராகு, பெண் என்பது சுக்கிரன் ராகு சேர்ந்தால் என்ன நடக்கும், புரணி பேச சொல்லும், யார் கூட இருக்கான்னு சொல்லும், யாரோட சேர்ந்துருக்கான்னு பேசிச்சு. ஏன்னா சுக்கிரன் ராகு சேர்ந்துருச்சுன்னு என்ன சொல்கிறேன்னா வந்து அதான். அப்போ உங்கள் வீட்டோடைய அடுப்பாங்கடை வந்து ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னு வைங்க, நீளம் என்பது ராகு. அங்கே பொம்பளை போய் சமையல் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா, வில்லங்கமாயிரும். அப்போ அடுப்பாங்கடம் அளவில் ஒரு ஆள் நல்லா பரிமாறி ஒரு ஆள் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். நீளம் என்று சொன்னாலே ராகு. சுக்கிரன் உள்ளே போய் நினைஞ்சால் தேவையில்லாத செக்ஷுவல் மேட்டரில் வந்து உங்களை மாட்டிவிட்டு உங்களை அசிங்கப்படுத்தக்கூடிய தன்மை வந்துடும். இதெல்லாம் வந்து நான் சொல்லலை, வாழ்க்கையில் வந்து நான் படித்தது, அனுபவப்பட்டது, தெரிஞ்சது எல்லாத்தையுமே வந்து என்ன சொன்னேன் நான் சொல்கிறேன். நன்றாக உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கிடுங்க, டிக்கெட்டே அப்படியே கடந்து போயிருங்க. என்கிட்ட எதுவும் கேட்கணுன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் வந்து என்ன சொன்னேன், ஃபோன் எடுப்பேன். ஆனால் கமெண்ட் தப்பாக பண்ண விட மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா நான் இவ்வளோ ரசித்து அனுபவித்து பேசுகிறேன். பணம் வந்துடும், நாளைக்கு 4 ஜாதகம் வந்துடும், ஒருத்தர் வந்துடுவான், 50,000 வந்துடும். அது இறைவன் கொடுக்க வேண்டியது. மக்கள் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் இஸ்ராயல் வி. ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.